அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன். துளசி ஆன்மீகத்தில் என்னென்ன பங்கு வகிக்கிறது மற்றும் அறிவியல் ரீதியாக மருத்துவத்தில் என்னென்ன பங்கு வகிக்கிறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். துளசியில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா நல் துளசி, கல் துளசி, முள் துளசி, கருந்துளசி, செந்துளசி, நாய் துளசி, காட்டு துளசி. துளசி இந்துக்கள் அனைவராலும் புனிதமாக வணங்கப்படுகின்ற ஒரு வகை அற்புத தாவரமாகும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சைவ வைணவர்களுக்கிடையே வைணவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் துளசி இலையை மிகவும் பிரதானமாக வச்சு பூஜை செய்வார்கள். மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த பூஜை பொருட்களில் துளசியும் ஒன்றாகும். துளசியில் இருக்கிற பாகங்கள் அனைத்துமே முழுமையாக பயன்படுத்தக்கூடியவை ஆகும். துளசி இலையை பூஜைக்கு வைத்து வழிபாடு செய்கிறோம். துளசியில் இருக்கக்கூடிய பூவை காய்ந்த பிறகு வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது அதில் கலந்து போட்டோம்னா வீட்டுக்குள்ளே தீய சக்திகள் எதுவும் வராது. துளசி செடியில் இருந்து தான் துளசி மணி மாலை தயாரிக்கப்படுகிறது. இந்த துளசி மணி மாலையை அணிவதன் மூலம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் மற்றும் மன நிம்மதியை ஏற்படுத்தும். வீட்டில் வாஸ்து சம்பந்தமான சிற்சில குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதைய எளிமையாக நம்ம மாற்றி அமைத்து விடுகிறோம். ஆனால் சில மாற்றி அமைக்க முடியாத கட்டிட அமைப்புகள் அல்லது வாடகை வீட்டில் இருப்பதனால மாற்றி அமைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் உங்களது எல்லைக்குட்பட்ட இடத்துல துளசி செடியினை வளர்ப்பதன் மூலம் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் துளசி செடி, தொட்டாவாடி செடி மற்றும் மஞ்சள் செடி ஆக 3 செடிகளையும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வரன் அமைந்து திருமணம் நல்ல முறையில் நடைபெறும். இவ்வளவு நல்ல நேர்மறையான சாதகமான பலன்களை கொடுக்கும் துளசி செடிக்கு தண்ணீர் எப்போ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணியில் இருந்து காலை 9 மணி வரை மட்டுமே துளசி செடிக்கு தண்ணீரை ஊற்றணும். மத்தியான நேரம், மாலை நேரம் மற்றும் இரவு நேரங்களில் துளசி செடிக்கு தண்ணீரை ஊற்றவே கூடாது. ஒருவர் இறந்து விட்டார்னா அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் அனைத்தையும் செய்த பிறகு அவரது உடலை எரிவூட்டும் போது துளசி இலைகளை சிறிதளவு சேர்த்து எரிவூட்டணும்னா இறந்த நபருடைய ஆத்மாவானது நேரடியாக வைகுண்டத்தை அடையும். துளசி மருத்துவத்தில் ஒரு சர்வரோக நிவாரணி. உண்மையை சொல்லணும்னா இயற்கை தந்த ஒரு அற்புதமான படைப்புன்னு கூட சொல்லலாம். இந்த துளசியை 10 துளசி இலைகளை பறித்து 2 டம்ளர் அளவு தண்ணீரில் கலந்து அதைய 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். பிறகு தேநீர் குடிக்கிற மாதிரி இதைய தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தோம்னா இதயம் நல்ல முறையில் செயல்படும். இதைய செய்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிறது உங்கள் வாழ்நாளில் வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் சிறிது துளசி இலைகளை பறித்து ஒரு செம்பு பாத்திரத்தினுள்ள தண்ணீர் ஊற்றி அதுக்குள்ளே போட்டு இரவு முழுவதும் ஊற வச்சுக்கணும். காலையில் எழுந்தவுடன் அதைய வெறும் வயிற்றில் குடித்து வந்தோம்னா வயிறு சம்பந்தமாக வரக்கூடிய உபாதைகள் எதுவும் வராது. சில பேருக்கு அடிக்கடி வாய்நாற்றம் ஏற்படுத்தும். இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபர் கூடயும் அருகில் சென்று பேச தயக்கமாகவே இருக்கும். இந்த வாய்நாற்றத்தை போக்க துளசி சிறந்த நிவாரணி ஆகும். சிறிதளவு துளசி இலைகளை பறித்து வாய்க்குள்ளே போட்டு நல்லா மென்று உமிழ்நீருடன் கலந்து முழுங்கிக்கணும். இதை தொடர்ந்து 1 வாரம் செய்து வந்தோம்னா வாய்நாற்றம் வரவே வராது. துளசியை பற்றி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். மிகவும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடும் புது வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.